இந்தியாவிலேயே நம்பர் 1 ஒளிப்பதிவாளர்கள் அப்படின்னு லிஸ்ட் போட்டால் அதில் முதன்மையானவராக நம்ம ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் இருப்பார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர் தான் நம்ம சந்தோஷ் சிவன். ஆரம்பத்திலேயே மணிரத்னத்தோட பல படங்களுக்கு, தளபதி மாதிரியான படங்களுக்கு அவர் தான் சினிமாட்டோகிராஃபி. ஸோ தெறிக்க விட்டுருப்பார் மனுஷன். இதுக்கப்புறம் அவர் எல்லா படங்களுக்கும் சிறந்த ஒளிப்பதிவு பண்ணி பல உலகத்தரமான விருதுகளை வாங்கியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட சந்தோஷ் சிவன் இப்போது மே 24 ஃப்ரான்ஸில் நடக்க போகிற கேன்ஸ் திரைப்பட விழாவில் அவர் கலந்துக்க போகிறாரு. அது ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரு வேறு லெவலில் விருது கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலி பியூர் ஆண்டனியூஸ் அப்படிங்கிற சர்வதேச விருது தான் அவர் வாங்க போகிறாரு. இப்படிப்பட்ட சந்தோஷ் சிவன் ஒரு பிரபலமான ஒரு கமர்ஷியல் கிங் மேக்கர் என்று அழைக்கப்படுகிற ஒரு அட்டகாசமான இயக்குனரோட சேர்ந்து ஹிட்டு படம் கொடுத்தாரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் தான். அவர் கூட சேர்ந்து துப்பாக்கி அப்படிங்கிற ஒரு பக்கா கமர்ஷியல் ஹிட்டை கொடுத்தாரு. அந்த படத்தோட வெற்றிக்கு சந்தோஷ் சிவனோட நிதானமில்லாத அதே சமயத்தையும் கொஞ்சம் பரபரப்பான திடுக்கிடும் அந்த சினிமாட்டோகிராஃபி தான் மிக முக்கிய காரணமாக இருந்துச்சு. ஒரு பயத்தை படம் முழுக்க விதைச்சிட்டே இருப்பார். இந்த ஜிம்மிக்ஸ் பண்ணுறதோ இல்லை வேக வேகமாக பல ஆங்கிளில் ஷாட் எடுக்கிறதோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேலை பண்ணவே மாட்டார். கதைக்கு என்ன தேவையோ, திரைக்கதைக்கு என்ன தேவையோ அந்த பயம் பதட்டம் அதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தார். துப்பாக்கி படம் பார்க்குறவங்களுக்கு அது கிளியராக தெரியும். இப்போது அதே சந்தோஷ் அவர்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் கூட கை கோர்த்தார் 2 படங்களில். ஆனால் அந்த 2 படங்களும் மிகப்பெரிய தோல்வி. ஒன்று மகேஷ் பாபு கூட ஸ்பைடர், இன்னொன்று நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த தர்பார். இந்த 2 படங்களும் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனாலும் இந்த 2 படங்களோட சினிமாட்டோகிராஃபியும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ துப்பாக்கியில் முருகதாஸ் கூட கூட்டணி போட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்ற சந்தோஷ் சிவன் அதே முருகதாஸ் கூட கூட்டணி போட்டு தர்பார், ஸ்பைடர் படங்களும் தோல்வியை தழுவியுள்ளார். ஸோ அப்படிப்பட்ட சந்தோஷ் சிவன் உலகத்தர விருது வாங்கிறது நிச்சயமாக ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை தரக்கூடிய விஷயம்தான். ஸோ மீண்டும் சந்தோஷ் சிவன் எந்த கமர்ஷியல் இயக்குனர் கூட சேர்ந்தா துப்பாக்கி மாதிரியே மீண்டும் ஒரு மெகா ஹிட்டை கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இயக்குனர் பேரை கமெண்டில் சொல்லுங்கள்.